வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2026க்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல் களம் மாறப்போகுதா, மக்கள் மாற்றி அமைப்பாங்களா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல் இரண்டே கட்சி கையில் தான் இருந்துச்சு. ஆனால் 2026ல் மக்கள் அந்த 2 கட்சி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி வேணும்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவை ஆட்சியில் அமர வச்சுருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, 2026க்கு அப்புறமும் இந்த மாற்றம் மக்கள் மத்தியில் ஏற்படுமா, இல்லை இப்போ சொல்கிற மாதிரி திரும்பியும் டிஎம்கே விஸ் டிவிகே இந்த மாதிரி களம் மாறிடுமா அப்படின்னு தான் எனக்குள்ள கேள்வியாக இருக்குது. ஆனால் ஏடிஎம்கேங்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சரிஞ்சிட்டே வருது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்களோட கட்சியோட எம்எல்ஏகளாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், டிவிகே பக்கம் போகிறாங்க. அப்போ வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஒரு பக்கமும் டிவிகே ஒரு பக்கமும் தான் இங்கே இருக்குங்கிறத மக்கள் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க, ஊடகவியலாளர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு வேற ஒரு தலைவர் தேவையா, வேற ஒரு புது லீடர் மக்களுக்கு தேவையான்னு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் பாருங்க, ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறந்து விவசாயி மகனாக வளர்ந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறி அந்த ஐபிஎஸ் வேலையை ரொம்ப நேர்மையாக 8-9 ஆண்டு காலமாக அந்த வேலையை நேர்மையாக செஞ்சு ஊழல் லஞ்சம் இல்லாமல் செஞ்சு அந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒன் மேன் ஆர்மி மிஸ்டர் அண்ணாமலை ஐபிஎஸ், அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையா, இல்லை அண்ணாமலை போன்ற ஒரு அரசியல்வாதி தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு தேவையாங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. மக்கள் மத்தியில் நம்ம பரவலாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நேர்மையானவர், உண்மையானவர், மக்களுக்காக இறங்கி போராடக்கூடியவர், படித்தவர். ஒருவேளை அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்தா நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தான் இங்கே உள்ள பெருவாகையான மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. முன்னாடி பார்த்தா நீங்களே கண் முன்னாடி நீங்கள் பாருங்க கடந்த 5-6 ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு கட்சியில் அவர் இருந்தார். அந்த கட்சியை தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாமே கொண்டு போய் சேர்ந்து அண்ணாமலைங்கிற பேச்சே இல்லாத ஒரு மீடியா கிடையாது, ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு கிடையாது, ஒரு பஸ் ஸ்டாண்டு கிடையாது. எல்லாருமே பரவலாக அண்ணாமலை 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 பேசிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு படித்தவங்க மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதனால தான் அண்ணாமலை போன்ற ஒரு லீடர் தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கேள்விக்குறியாகி போச்சு. விஜய் அண்ணா ஒரு பக்கம் இருக்கார், மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கொண்டவர். மறுபக்கம் உதயநிதி அண்ணா இருக்கார், மிகப்பெரிய கட்டமைப்பு கொண்ட கட்சி. இங்கே அண்ணாமலை அண்ணா கட்சி ஆரம்பித்தா அவர் அந்த கட்சி ஆரம்பித்து மிகப்பெரிய லீடராக உருவெடுப்பாரா மாட்டாரா? மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குது. இதை அவர் எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறாரு? இன்றைக்கி அவர் ஒரு கட்சியிலேருந்து வெளியே வீத லீடர்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தின முதல் நாளே 10 லட்சத்துக்கு மேலே சப்போர்ட்டர்ஸு. இப்போ வரைக்கும் அது 18-19 லட்சத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அவரோட கட்சி கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது. இவ்வளவு தெரியாமலே இவ்வளோ மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்கும் போது நாளைக்கு கட்சி ஆரம்பித்து அவரோட கொள்கை கோட்பாடை சொல்லும் போது எவ்வளவு இளைஞர்கள், எவ்வளவு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கட்சி ஆரம்பிக்கலை, ஆனால் இன்றைக்கி அவர் போகும் இடம் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்துக்கிறாங்க அவரை. ஒரு நடிகர் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருமோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது. அது அவரோட உழைப்பில் இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாவது என்ன விஷயம்னா, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி இந்த மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் பழக்கத்தை தடுக்கணும், இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக தடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரக் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதை மிகவும் சிறப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கொண்டு போகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் வாரம் என்ன, 2வது வாரம் என்ன, 3வது வாரம் என்னன்ட்டு ரொம்ப அழகாக வடிவமைச்சு மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாரு. அதனோட முன்னெடுப்பாக வரும் ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்த போகிறாரு. எதுக்காகனா போதைப் பொருளை தடுக்கணும், மக்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு வெறுப்பை உண்டாக்கணும்னு சொல்லிட்டு பண்ண போகிறாரு. அடுத்தது திருச்செந்தூர் சைடில் பண்ண போகிறாரு. இது எல்லாமே வரவேற்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் இவர் போகிற இடம்லாம் பாருங்கள், ஒரு காலேஜாக இருக்கட்டும், ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே இளைஞர்களோட சப்போர்ட்டு நிறைய இருக்குது. இதுக்கு மேலே மக்கள் தான் சிந்திக்கணும். மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தேவையா, தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தேவையா, அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தேவையான்னு
மக்கள் தான் சிந்திக்கணும். நம்ம பெருவாரியான மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சிக்கு வரட்டும், படித்தவர், நேர்மையானவர், மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இரண்டாவது மிகப்பெரிய நாலேஜ், அவருக்கு விவசாயம் மட்டும் இல்லை, அவருக்கு ஓவரால் மிகப்பெரிய நாலேஜ் இருக்குது. உங்களுக்கு அது தெரியலட்டா கடந்த 5-6 ஆண்டு மிகப்பெரிய நாலேஜ் இருக்குது அவருக்கு. அரசியல் பற்றி, இங்களோட மக்கள் பற்றி, இங்களோட தலைவர்கள் பற்றி, இந்த மண்ணை பற்றி மிகப்பெரிய அரசியல் நாலேஜ் இருக்குது. என்ன ப்ராப்ளம் வந்தால் என்ன சொல்யூஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு கிளியராக தெரியும். அதனால தான் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்குது. நான் பேசுகிறது கரெக்டாக இருக்குதா? நீங்களும் அதான் யோசிக்கிறீங்களா? அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு தேவையா? அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய லீடராக உருவெடுப்பாரா? அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.